Hello everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம ஒரு பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த பெண்டன்ட் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டேங்க்லிங் இயரிங்ஸ் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இந்த லக்ஷ்மி டேங்க்லிங் இயரிங்ஸும் எடுத்திருக்கேன். எனக்கு ரெண்டுமே சூட் ஆகும்னு தோணுச்சு, அதனால் ரெண்டுமே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு. அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிக் கோல்ட் கேமல் ஆர்டிஸ்ட் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அட்ஜஸ்டபிள் த்ரெட் டோரி எடுத்திருக்கேன். 2 த்ரெட் பீட்ஸ், 2 ஜம்ப்ரிங், கொஞ்சம் பெரிய ஜம்ப்ரிங்காக எடுத்திருக்கேன். அப்புறம் நம்பர் 6 கேம்லின் ரவுண்ட் டிப் ப்ரஷ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆன்டிக் கோல்டு எடுத்துகிட்டு அதில் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோல்டு பெயிண்ட் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பாருங்கள், அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ப்ரஷ்ஷை வந்து பாயிண்டடாக வைக்கலை. நான் கொஞ்சம் ப்ரஷ்ஷை ஃப்ளாட்டாக வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம இன்ட்ரிகேஷன் ஸ்கூல்லலாம் பெயிண்ட் போகாது. நம்ம ஃபிங்கர் மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம ஃபிங்கரில் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு டேப் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நம்ம ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஃபிங்கரில் நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து பெயிண்டில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பெயிண்ட்டை திக்காக வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் 2 ஃபிங்கரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டேப் பண்ணணும். இதில் வந்து நான் பெயிண்டில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் அப்படி பெயிண்ட் திக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் கையில் இருக்க பெயிண்ட்டும் அங்கே இருக்க பெயிண்ட்டும் காஞ்சி பீல் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்னால் பாயிண்டடாக வைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சு பெயிண்ட் பண்ணுறப்போ பெயிண்ட்டும் சீக்கிரம் காயும், அட் தி சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மஜ்ஜியாக இருக்காது. அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பயுமே ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த பீடோட ஃப்ரண்ட் பார்ட் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃப்ரண்ட் பார்ட் பெயிண்ட் பண்ணிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பெண்டன்ட்டை அப்படியே திருப்பி வச்சு தலைகீழாக வச்சுட்டு அப்புறம் பின்னாடி பக்கம் பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக காஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பின்னாடி பக்கம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் திருப்பி இப்போவே நீங்கள் பேக்கும் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி காயாமல் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். இப்போ வந்து அந்த லக்ஷ்மி டேங்க்லர்ஸில் இருக்கிற லோட்டஸ்க்கு வந்து நான் அந்த பிங்க் கொடுக்குறேன். அது வந்து ஒரு ராணி பிங்க் மாதிரி ஒரு பிங்க்கு.
அதோட பேரை காட்டுறேன் நான். அதுக்கு கீழே பேஸ் வந்து லீஃப் மாதிரி நல்ல லீஃப் க்ரீன் ஒன்று கொடுக்குறேன். இதே லக்ஷ்மி பெண்டன்ட்லேயே இருக்குது. அந்த லக்ஷ்மிலையும் இருக்கிற லோட்டஸ்க்கும் லீஃப்க்கும் பிங்க் அண்ட் க்ரீன் கொடுக்குறேன். இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா டீப் பிரில்லியன்ட் பர்பிள். இந்த கலர் வந்து நீங்கள் டைரெக்டாக பிளாக் ஃபயர் பண்ணியிருக்கிற டெரகோட்டா பீஸில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற கலர் பிங்க் இவ்வளோ பிரைட் பிங்காக இருக்குல்ல, அது காஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே டார்க் மெரூன் மாதிரி ரொம்ப டல் ஆகிடும். அதனால் என்னென்னா நான் இப்போ இந்த கோல்டு கொடுத்துருக்கனால இந்த கோல்டு மேலே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த கலர் சேம் கலர் ரீட்டைன் ஆகும். டெரகோட்டாவோட வந்து நீங்கள் இப்போ நம்ம அசம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணலாம். டெரகோட்டாவோட நீங்கள் எப்பயுமே இந்த த்ரெட் பீட்ஸ், த்ரெட் டோரி நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதோட பியூட்டி அப்படி என்ஹான்ஸ் ஆகிடும். அதோட அழகே ரொம்ப கூடிடும். உங்களுக்கு போடுறப்பையும் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் டெரகோட்டான்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை ஒரு ஆப்ஷனாக சாய்ஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பெண்டன்ட் வந்து டெரகோட்டா, உங்களோட மிச்சம் வந்து அசம்பிளிங் எல்லாம் அவங்க வந்து ரோப், த்ரெட் பீட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறப்போ அதோட வெயிட் அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடும். யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ரொம்ப அழகாக இருக்கும். டெரகோட்டாவோட பியூட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதை வந்து ரொம்ப வார்மாக ரொம்ப ஏர்தியாக காட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிராண்டான பெண்டன்ட், ஆனால் ஒரு எலிகெண்ட்டான லுக்கோடு இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.